வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இன்னைக்கான எபிசோட்ல 2 தரமான சம்பவம் இருக்கு போலயா. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தரமான சம்பவம் வரும்போது வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி பல பேருக்கு மூஞ்சி கரிஞ்சிரும் ப்ரோ. பல பேர் வயித்தறிச்சல்ல குமுற போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த 2 பேருக்கு இந்த விஷயங்கள் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 பேருமே இந்த வாரங்கள் நிறையவே உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கேத்த பாராட்டுகள் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இந்த 2 பேரையுமே முதுகுல தான் குத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த 2 பேருக்குமே சேதனை இன்னைக்கு பயங்கரமான பாராட்டுகள் கொடுக்குறாங்க. பாராட்டுகள் சேதனை கொடுக்கிறது மட்டும் இல்லாம மக்கள் சைடுல இருந்து பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கா. சோ அந்த கைத்தட்டலை பார்த்து வீட்டுக்குள்ள பல பேருக்கு மூஞ்சி செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு விஜே பாரு, ரெண்டாவது கானா வினோத். என்ன ப்ரோ சொல்ற, கானா வினோத்தான்னு கேட்டீங்கன்னா எஸ், 2 பேருக்குமே பயங்கரமான பாராட்டுகளாம். 2 பேருக்குமே பயங்கரமான பாராட்டுகள், 2 பேருக்கும் பயங்கரமான கைத்தட்டல் கேள்விப்பட்டேன். விஜே பாருவை பொறுத்தவரைக்கு ஸ்டாஃப்ஸ்ல பயங்கரமா ஒர்க் பண்ணீங்க, நல்லாவே பண்ணீங்க, இந்த டாஸ்க்ல சூப்பரா பண்ணீங்க, ஏன்னா எல்லாருமே உங்களை ஆப்போசிட் பண்ணி அடிக்கும் போதுமே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜே பாரு அவர்களுக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து கானா வினோத். சோ கானா வினோத்தை பொறுத்தவரைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ல கானா வினோத் சூப்பரா பண்ணாரு, நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நல்லா பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கேற்ற பாராட்டுகள் வீட்டுக்குள்ள கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் அவர்களுக்கு பாராட்டுகள் கொடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு ப்ரோ. 2 பேருக்கும் அண்ணன் எடுத்து பேசின கண்டென்ட் தான் சூப்பர் கண்டென்ட்டா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துடலாம். ஏன்னா நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ கானா வினோத்துக்கு பாராட்டுகள் இருக்குமா ப்ரோ, ஏன்னா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள மண்டை கண்டையெல்லாம் உடைச்சிட்டு இந்த டாஸ்க் போட்டு ப்ளே பண்ணாரு ப்ரோ. ஆனா கடைசில பார்த்தா எஃப்ஜே முதுகுல குத்தி தூக்கிட்டு போயிட்டான் ப்ரோ. அவருக்கு ஏதாவது பாராட்டுகள் இருக்குமா ப்ரோன்னு கேட்டீங்க. நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல பாராட்டுகள் இருக்கு. அண்ட் விஜே பார்வதிக்குமே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நான் கூட சொன்னேன் விஜே பார்வதி விஷயத்தை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கானா வினோத். சோ ஸ்டூடெண்ட்ஸ்ல கானா வினோத் அவர்கள் பெஸ்டா பண்ணாருன்னு சொல்லிட்டு விஜேஸ் அவர்கள் எழுப்பி பாராட்டியிருக்காப்ல. என்ன பொறுத்தவரைக்கும் உண்மையாவே கானா வினோத் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் அவர் கிடையாது. ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்திக்கு அந்த டாஸ்க்ல நடந்த எல்லா கிளாஸையுமே ஒரு கரெக்டா அட்டன் பண்ணாரு. கிளாஸ்ல அமைதியா இருந்தாரு. ஒரு சில நேரங்கள் அமைதி இல்லாம சாட்டை கொடுத்தாரு. அது எல்லா ஸ்கூல்லயும் நடக்கிற விஷயம் தான். சாட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த கிளாஸ்ல சொன்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. திருக்குறள் சொல்ல சொன்னா திருக்குறள் சொல்லுவாரு. இல்ல ஏதாச்சும் எழுதி போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க சொன்னா விளக்கம் கொடுப்பாரு. என்ன பொறுத்த இந்த டாஸ்க கானா வினோத் சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. சூப்பரா பண்ணியிருந்தார். எங்கேயுமே இந்த டாஸ்க் விட்டு வெளியே போகல, பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணி பேசல, ஃபன் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத் சூப்பரா பண்ணியிருந்தார். ஆனா எண்ட் ஆஃப் த வீக்ல வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் முதுகுல குத்தி ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. முக்கியமா கனி அவர்கள். கனி எதுக்கு கானா வினோத் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஏதோ டிசப்பாயின்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி குத்துனாங்க. அதை பார்த்த எஃப்ஜே என்ன பண்ணா, இதான் ஜாக்கு, நம்ம வந்து வியானாவை கூட்டு போறதை விட கானா வினோத்தை கூட்டு போனா ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு கானா வினோத்தை குத்தி ஜெயிலுக்குள்ள கூட்டு போயிட்டாப்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் சேதனை வந்து பாராட்டுகள் கொடுக்குறாங்க போல. ஏன்னா கானா வினோத் வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் ஆனார். அது எவ்வளவு பேர் கவனிச்சிக்கன்னு தெரியல, கண்டிப்பா நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொன்ன உடனே அவர் வெளியே தான் சிரிச்சார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாரு. பல கேமரால போய் பேசினார். இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து கேமரால போய் இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நேத்து பேசினார், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு கேமராவா போய் சார் இங்க பாருங்க சார், நான் வந்து நல்லா பண்ணேன் சார், இப்படி இவங்க வந்து முதுகுல குத்திட்டாங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்னு சொல்லிட்டு எல்லா கேமரால போயிட்டு ஃபன்னா பேசியிருப்பாப்ல. ஆனா ஃபன்னா தான் பேசினார். ஆனா பேசினார். இதுக்கு முன்னாடி அவர் பேசினதே கிடையாது. ஆனா பேசினார் நேத்து. ஓகேவா? அந்த வகையில் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இதுலே நான் நல்லா பண்ணாலும் இப்படி ஒஸ்ட் கொடுக்கீங்களாடான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாப்ல. அதனால சேதனை எழுப்பி விட்டு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க போல. பயங்கரமான கைத்தட்டலாம் ப்ரோ, பயங்கரமான கைத்தட்டல் கிடைச்சிருக்கு போல. அந்த கைத்தட்டலை பார்த்து வீட்டுக்குள்ள பல பேருக்கு மூஞ்சி செத்துருக்கு. முக்கியமா ரம்யாலாம் ஒரு மாதிரி மூஞ்சி எரிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்ததா கேள்விப்பட்டேன். என்ன கதைன்னு தெரியல, எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் எபிசோட்ல எப்படியா கட் பண்ணி அங்கங்க திருப்பிடுவாங்க. பட் உண்மையா மூஞ்சி எரிஞ்சு போச்சு போல. ஏன்னா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றதே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவரு நல்லா பாடுறாரு, ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு மாதிரி ஃபன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு அதுவே பிடிக்காம நிறைய பேர் வந்து கானா வினோத்துக்கு பின்னாடி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எபிசோட்ல பார்த்து ரசிக்கலாம். அடுத்தது நம்ம விஜே பார்வதிக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், விஜே பார்வதிக்கு இந்த வீட்டுக்குள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. சேதனை அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா கொடுப்பார், வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல சேதனை அட்ரஸ் பண்ணிருக்காங்க போல. அட்ரஸ் பண்ணி சேதனை வந்து விஜே பார்வை எழுப்பி பேசியிருப்பாங்க போல. அப்படி பேசும்போது பயங்கரமான கைத்தட்டலாம். உள்ள போன ஆடியன்ஸ் வந்து அப்படி கைத்தட்டல போட்டு குமிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த எஃப்ஜே ஒரு மேட்டர்ல மாட்டினாரு. எஃப்ஜே வந்து கையில் அடிப்பட்ட மேட்டரை வந்து எனக்கு லைட்டா தான் அடிபட்டுச்சு, நான் சும்மா தான் அப்படி பண்ணேன்னு சொல்லி சொன்னாப்ல. அந்த டைம் அங்க மக்கள் வந்து பயங்கரமா கைத்தட்டல் கொடுத்திருப்பாங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜே பார்வதிக்கான சப்போர்ட்டர்ஸ் பல பேர் உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜே பார்வதிக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது நல்லதுதான் ப்ரோ. ஏன்னா
அவங்க டவுன் ஆகும்போது தான் அவங்களுக்கான சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஓகேவா? பட் கரெக்டான வேலை சப்போர்ட் கொடுங்க. ஒரு சில எச்ச கும்பல்ஸ் கிடக்காங்க வெளியே, ரொம்ப கேவலமா. நீங்க எப்படா விஜே பாருக்கு மட்டும் தப்பான விஷயத்த வெளியே கொண்டு வரலாம், நாங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்றோம், அந்த நெரட்டிவும் பாருங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம குப்பை மாதிரிலாம் நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. திருந்துங்க. இந்த ஆட்கள் தான் போன சீசன்ல கடந்து கதறினாங்க, ஐயோ நரேட்டிவ் செட் பண்றாங்க, ஐயோ நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதே கும்பல் இந்த சீசன் உட்கார்ந்து நரேட்டிவ் செட் பண்ணும்போது யாரா நீங்களாம் பைத்தியக்காரனடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த வகையில கொஞ்சம் கேவலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வீட்டுக்குள்ள இன்னைக்கு விஜே பார்வதிக்கு பாராட்டுகள் இருக்குப்பா, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதை போட்டு ஃபயர் விடுங்க. இன்னைக்கான எபிசோட்ல அது ஒரு ஃபயர் மூமெண்டா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் சேதனமே நல்லா பேசுறாங்க போல. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல இந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, எஃப்ஜே வந்து கையில அடிப்பட்ட விஷயத்த ஒரு மாதிரி பண்ணிருக்காப்ல, லைட்டா தான் அடிபட்டுச்சு, நான் வேனுக்கு தான் அவளை வேலை செய்ய விட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் இருந்தனால விஜே பார்வதி வேற அழுதுருவாங்கல்ல. அதனால சேதனை வந்து சரி ஓகே அழுத பிள்ளைய கொஞ்சம் சிரிக்க வைப்போன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அவங்க நல்ல வேலை பார்த்தாங்க ப்ரோ, குறைலாம் சொல்ல முடியாது, நல்ல வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒத்தாளா இருந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்றது கஷ்டம் தான். நிறைய பேர் நான் அந்த ஒத்தாளா இருந்து இவ்வளவு பெரிய வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாங்க ப்ரோ. அப்ப கனி அவர்கள் என்ன ப்ரோ, அவங்க ஒத்தாளா இருந்து எத்தனை தடவை வேலை பார்த்திருக்காங்க, என்ன ப்ரோ பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ இங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் ப்ரோ, கனி அவர்கள் நல்லா சமைப்பாங்க ப்ரோ, அவங்க வந்து நமக்கு தெரியும் ப்ரோ சூப்பரா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கனி வந்து அப்படி பண்றது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனா விஜே பார்க்கு ஒரு இளவும் தெரியாது, அது மக்கு, சரியான மக்கு. அது கிச்சன் பக்கத்திலே போனதில்லைன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க. அவங்களே ஓப்பனா சொல்றாங்களே, வந்து 2-3 வீடு இருக்கு, எந்த வீட்டுக்கு போனாலுமே அங்க வந்து சமையல்காரங்க இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அடுப்பாங்கிற பக்கம் போனதே கிடையாது. அடுப்பு எப்படி இருக்கும், எப்படி தீ வரும், எப்படி சுடுதண்ணி வைக்கணும், ஒரு இளவும் தெரியாது, ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் தான். சோ அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம பாராட்டுகள் கொடுக்கலாம். ஒரே டேலாம் ஒருத்தர் வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கும் அவங்களுக்கு இட பிரச்சனை அப்பலாம் எதுவுமே இல்ல. அந்த வகையில எனக்கு தோணுச்சு, சமைக்கே தெரியாத ஒருத்தவங்க நின்னு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால இந்த விஷயம் வந்து ஒரு பாராட்டுகள் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லி நான் யோசிச்சேன். பட் வீட்டுக்குள்ள பெருசா கிடைக்கல. ஏன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 2 பேர் மட்டும் தான் விஜே பார்க்கு ஓட்டுகள் போட்டாங்க. மத்தபடி எல்லாரும் பிரஜனை தூக்கி கொண்டு போட்டாங்க. பிரஜனை அப்படியே வேலை பார்த்தாரு, பிரச்சனை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த டாஸ்க் நடக்கும்போது 2 நாள் ஒண்ணுமே பண்ணல, மிச்சர் பாடி மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. கடைசி 2 நாள் மட்டும் தான் கொஞ்சம் வெளியே வந்து பிரின்சிபால் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி 2 நாள் தான் கொஞ்சம் வெளியே வந்து பிரின்சிபால் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு மிச்சர் மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாரு. பட் பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கும், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. அந்த வகையில விஜே பார்க்கும் பயங்கரமான கைத்தட்டல், பயங்கரமான பாராட்டுகள் கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாம், இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தான் போல, இந்த மாதிரி கைத்தட்டல், சின்ன சின்ன டாபிக் எடுத்து பேசுறது. முக்கியமா எஃப்ஜேக்கான டாபிக்கை வச்சு ஃபுல் எபிசோட ஓட்டுனதா கேள்விப்பட்டேன். ஃபுல்லா எஃப்ஜே தான் போல, எஃப்ஜே வியானா எஃப்ஜே 2 பேரை தான் போட்டு அடியன்னு அடிச்சிருக்காங்க போல. ஸோ அதனால எபிசோட்ல ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, விஜே பாருக்கு இந்த பாராட்டுகள் அவசியமா இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் அவசியம். ஏன்னா உழைப்பு போட்டிருக்காங்க, அந்த விஷயத்துக்கு தான் ஏங்குனாங்க. ஸோ அந்த விஷயம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. வரப்போற வாரங்கள் டாஸ்க்கை கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் அந்த விஷயம் தேவைன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. 2வது, கானாவின் ஒருத்தவர்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னா அந்த மனுஷன் பாவம் கீழே கீழெல்லாம் விழுந்து மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டாப்ல, 3 நேரம் முட்டிக்கிட்டாப்ல, 3 நேரம் முட்டி மண்டையெல்லாம் உடச்சி அப்பவும் அந்த டாஸ்க்ல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் அவருக்கு தேவைன்னு எனக்கு தோணுது, அந்த விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு நோ எவிக்ஷன், நாளைக்கும் நோ எவிக்ஷன் தான். ஒரு வேளை சேனல் வந்து நைட்டு இப்போ ஷூட் முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது மனசு மாதிரி எவிக்ட் பண்ணாங்கன்னா யார் எவிக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.